பூமி எப்படி அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்குது? ரைட் ஹேண்ட் ரூல் உங்களுக்கு தெரியும். ஒரு வயர்ல எலக்ட்ரிக் சார்ஜ் மூவ் ஆனா அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணும். அந்த வயரை ஒரு லூப் மாதிரி வளைச்சா அதுவும் ஒரு குட்டி பார் மேக்னெட் மாதிரியே மேக்னெட்டிக் ஃபீல்ட ஃபார்ம் பண்ணும். காம்பஸ் நீடில் எப்பவுமே நார்த் ஃபேஸ் பண்ணும். இதுக்கு காரணம் நம்ம பூமியே ஒரு பெரிய பார் மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஆனா உள்ள எந்த சாலிட் மேக்னெட்டும் இல்ல. அப்போ நம்ம கரண்ட் லூப் மாதிரி வேற ஏதோ உள்ள வேலை செய்யுது. பூமிக்குள்ள பார்த்தா கிரஸ்ட் அப்புறம் மேண்டிலுக்கு கீழே இன்னர் கோர் மற்றும் அவுட்டர் கோர்னு 2 லேயர்ஸ் இருக்கு. அவுட்டர் கோர் சாலிட் ராக் கிடையாது. அது லிக்விட் அயன் மற்றும் நிக்கலால ஆன ஒரு பெரிய கொதிக்கிற கடல். இன்னர் கோர் ரொம்ப ஹாட்டா இருக்கும். அது மேல இருக்கிற லிக்விட் அயனை ஹீட் பண்ணி மேல எழும்ப வைக்கும். பூமி சுத்திக்கிட்டே இருக்கிறதால எழும்புற மெட்டல் எல்லாம் ட்விஸ்ட் ஆகி நீளமான லிக்விட் அயன் ஸ்பின்னிங் காலம்ஸா மாறுது. லிக்விட் அயன் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். எர்த்தோட வீக் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அது சுத்துதோ ஜெனரேட்டர் மாதிரி கரண்ட் இன்டியூஸ் ஆகுது. இன்டியூஸ் ஆன கரண்ட் லிக்விட் அயன்ல சுத்தி தெம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணிடும், ஸ்ட்ராங்கா செல்ஃப் சஸ்டெய்னிங்கா. இந்த புது ஃபீல்டு இன்னும் நிறைய லிக்விட் மெட்டலை கைட் பண்ணி கரண்ட்டை எப்பவும் கண்டினியூஸா உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இந்த பெரிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்பேஸ் வரைக்கும் போய் டேஞ்சரஸான சோலார் விண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம பூமியவே காப்பாத்துது.